As Tamil Nadu heads for assembly elections, political parties have stepped up campaigning across the state, promising expanded welfare schemes and greater financial assistance. But for daily wage women workers in the state, everyday survival remains a pressing concern. Many are engaged in short-term or contract-based jobs and say irregular work coupled with rising prices makes it difficult to support their families. நாங்கள் இப்போ கூலிக்கு போனால் தான் எங்களுக்கு சாப்பாடும் இல்லைன்னா இல்லை. வாரத்தில் 3 நாள் 4 நாள் போய் என்ன பண்ண முடியும்? 4 நாளைக்கு 3 நாளைக்கு செஞ்சால் நல்லது கெட்டது நாங்கள் எல்லாம் சாப்பிட முடியுமா? விலைவாசி ஒசந்துக்கிட்டே போகுது. எதை வச்சு சாப்பிட்றது? இந்த 5000 ஒரு மாதம் போட்டால் போதுமா? முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? The state government's flagship welfare scheme, Magalir Urimai Thogai, which provides monthly financial assistance to eligible women heads of households, has emerged as a key election issue. For some beneficiaries, the scheme has brought much needed relief. கிடைக்குது நாங்களும் வாங்கணும். இந்த 5000 ரூபாய் வாங்கிட்டோம். எல்லாம் சம்பளம்லாம் கரெக்டாக அவங்களுக்குலாம் கம்மி தான். ஏன்னா அதை வாங்கி தான் சமாளிக்கணும். இப்போ கவர்மெண்ட்டில் எப்படி 1000 ரூபாய் போட்டுக்கனால அப்படி கொஞ்சம் சமாளிச்சுக்கிறோம். பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க, கவர்மெண்ட் வேலை கிடைச்சுன்னா ஒரு உதவியாக இருக்கும். However, with several eligibility conditions attached to the Magalir Urimai Thogai scheme, many women say they're unable to access the benefits and believe it should have been more inclusive. 5000 ரூபாய் எங்களுக்கு இல்லைங்க, அந்த மகளிருக்கு ஏறி இருக்கு. நாங்கள் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இல்லைங்க, எங்களுக்கு பென்ஷன் வாங்குறவங்களுக்கு 1200 ரூபா கிடைக்குது, மாதம் கிடைக்குதுங்க. எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு மனசாட்சிக்கு பண்ணியிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. வீடு வசதி கொடுத்துருக்குறாரு, வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க. இல்லாதவங்களுக்கு இன்னும் கட்டி கொடுக்குறேன்னு இருக்காங்க. இடம் வாங்கி இடம் இல்லாதவங்களுக்கு இடம் வாங்கி கொடுக்குறேன், கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு நாங்கள் மகளிர் பணம் வாங்கலை. எங்களுக்கு கவர்மெண்ட் அனாதி பணம், இந்த கணவனோட கைவிட்டப்பட்டது அதுதான் வாங்குகிறோம். அதனால் எங்களுக்கு தரல, எங்களுக்கு அந்த உதவி வரல. அதாவது கொடுத்தது கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் சரிசம்மா 5000 கொடுத்தா 2000 கூட பிரித்து கொடுத்துருக்கலாம் எல்லாத்துக்குமே. எனக்கும் கீழே நிறைய இருக்கிறாங்க, நமக்கும் கீழே நிறைய இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் பாதிப்படுவாங்க. கொடுக்காமையே இருந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை. இப்போ கொடுத்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் மனசு சங்கட்டும். As political parties intensify their outreach to voters in Tamil Nadu, voices from the ground reflect a complex electoral landscape where welfare schemes offer relief to some, but concerns over adequacy, access, and long-term livelihood security continue to shape voter sentiment.